ஓம் சரவணபவா. விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். மார்ச் 29ஆம் தேதி முதல் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு மாற போறாரு, 5ஆம் இடத்திற்கு. இந்த பயிற்சி பலன் என்ன செய்ய போறது? நிச்சயம் சுக கேடு இவ்வளவு நாள் இந்த 2.5 வருஷம் நிறைய பேருக்கு சிறு சிறு விபத்துகளோ, சில சர்ஜரியோ இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப உடல்நிலையில பாதிப்பு ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம். இந்த கடந்த 2.5 வருடத்துல ஏதாவது ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அதிலிருந்து வெளியில தான் வந்திருப்பீங்க, விருச்சக ராசிக்காரர்கள். இந்த பயிற்சி பலன் நிச்சயம் அதுக்கான தீர்வு. உடல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்த பார்ப்பீங்க. அதுக்கான தீர்வு, நல்ல ஒரு மருத்துவர அணுகுறதுக்கான அமைப்பு, அதுக்கான ரெமெடி கிடைச்சிரும். கண்டிப்பா இந்த காலகட்டம், இந்த மாற்றம், இந்த மார்ச்சுக்கு அப்புறம் உங்கள் உடலுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பா தீர்வுக்கு வந்துரும். அதே போல கல்வி ஸ்தானமான 4ஆம் இடத்துல இந்த சனி இருந்தது. கல்வியில மந்த நிலைய மாணவர்கள் குடுத்திருக்கும். ஒரு சிலர் தேவையில்லாத சவகாசத்தையும், காதல் வயலாம் பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப ஏன் பண்ணோம்? எதனால? அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கிரகநிலைகளால ஒரு சிலருக்கு இந்த மாற்றத்த குடுத்திருக்கலாம். இப்ப அதுக்கான மாற்றம் எல்லாம் இப்ப நான் ரொம்பவே மனம் திரும்பி திசை திரும்பி படிப்புல கவனம் வரும். அதே மாரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் உடல் சுகைவினத்தால படிப்பு கல்வி தடப்பட்டிருக்கலாம். ஒரு காலகட்டத்துல ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன அந்த வயதுக்கேத்த ஒரு இத அவர் குடுத்திருப்பாரு. இந்த சனி பயிற்சி, இந்த 5ல வர சனி என்ன செய்வாரு அப்படின்ற ஒரு முக்கியமான இந்த வருட கிரகங்கள கணக்குல வச்சுக்கணும். இந்த 2.5 வருடம் இந்த குரு பயிற்சியும், இந்த ராகு கேதுவான இந்த வருட கிரகங்களோட பயிற்சியும் நம்ம கணக்குல வச்சு சொல்லும்பொழுது, இந்த குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில மேக்கு அப்புறம் பயிற்சி ஆகுறாரு. ஏப்ரல் கடைசியில அவர் பயிற்சி ஆகுறாரு. இந்த 8ல வர குரு இனம் புரியாத ஒரு பயத்தையும், கவலையும் குடுக்கும். இது என்னடா இப்பதான் சனி நகர்ந்தாரு, இப்ப திருப்பி குருவை பத்தி பேசுறோம்னு நினைக்க வேண்டாம். இந்த 2.5 வருடம், முக்கியமா இந்த 2.5 வருடத்துல நடுவுல வர இந்த குரு ஒரு எதிர்கால பய உணர்வு ஏன்னா இவ்வளவு நாள் என்ன கடந்து வந்தீங்களோ இது இருக்குமோ, அதனால இது இருக்குமோ அப்படின்ற ஒரு கற்பனை உணர்வை கண்டிப்பா கொடுப்பார். தேவையில்லாத பயம்தான். இருந்தாலும் அந்த அந்த ஸ்தானத்துக்குன்னு ஒரு ஸ்தான பலத்தை அவர் கண்டிப்பா செய்வாரு. அந்த ஒரு விஷயத்துல இந்த குரு இந்த 8ல குரு இனம் புரியாத ஒரு பயத்தையும், கவலையும் கொடுக்கும். இதை நம்மளுக்கு முடியுமா? முடியாதா? இல்ல ஏதோ ஒரு ஸ்டடி போறீங்க, அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வரும். இது நம்மளால முடியுமா? நம்ம கெப்பாசிட்டி இருக்கா இதுக்கு? அந்த ஒரு பயத்தை ஒரு ஏற்படுத்துவார். மத்தபடி ஒண்ணும் இது இல்ல. இந்த காலகட்டத்துல இந்த சனி 5ல இருந்தாலும் இந்த குருவானப்பட்டவர் நடுவுல இந்த தை மாதம் வரைக்கும் கண்டிப்பா வர தை மாதம் வரைக்கும் இந்த பயிற்சி இந்த இந்த குரு இந்த ஏப்ரல்ல இருந்து ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் இந்த பிரச்சனை உங்களுக்கு போகலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா சனியால ஒரு நல்ல ஒரு பிராப்த பலனை சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குறதுக்கு ரெடியா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் குருவோட நட்சத்திரத்துல இப்ப பிரயாணம் பண்ண போறாரு. ஆல்ரெடி அவர் புரட்டாதியில இருக்காரு. மீன ராசியான உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல